என்னங்க ராஜா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. நான் எதுக்காக வரணும்? சும்மா கூட வரக்கூடாதா? அது வந்து சரி வாங்க, நம்ம தோப்பு பக்கம் போய் பேசிட்டு இருக்கலாம். இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கூப்பிடுறேன், அதை விட பெரிய வேலை இருக்கா? அம்மா இட்லி சட்னி சாம்பார். இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். தர்மசாமி, இந்த ஒரு மடக்கு குடி. ஊருகா. என்னம்மா சரத்து, எங்க இவ்வளவு அவசரமா பையனை தூக்கிட்டு போற? அண்ணன், பையனுக்கு ஜுரம், அனலா கொதிக்குது, தூக்கத்துல அலறான், என்னன்னே தெரியல. நேரா அம்மன் கோயிலுக்கு போ. அங்க நம்ம கரகாடுற மல்லி இல்ல, அது வேப்பன மந்திரிக்குது. அந்த பொண்ணு மந்திரிச்சா இந்த தோஷம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுங்களா? ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணுட்ட ஒரு தெய்வீக சக்தியே இருக்கு. ஏன்னா அம்மனுடைய கரகத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஆடுற பொண்ணு இல்லையா? எவ்வளவு பேருக்கு வியாதி குணமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் போமா. சரி அண்ணன், இப்பவே போறேன். அம்மனை வேண்டிக்கோங்க. சரிம்மா, நல்ல குணமாயிடும். வரேம்மா. பாத்தியாமா, அந்த பொண்ணு கிட்ட அம்மன் குடி இருக்காமா? அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணு நாக்குலையும் அம்மன் தாண்டவம் ஆடுறா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி விரதம் இருந்த வியாதி குணமாயிடுச்சு. அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேப்பலையை கட்டி உன் பிரார்த்தனை செஞ்சுட்டேன். சரிங்கம்மா. அடியே பாத்தீங்களாடி, பகுத்தறிவு மிகுந்த இந்த காலத்துல இப்படியும் சில மூடஜனங்க இருக்கிறது. என்னமோ அந்த மல்லிய அம்மனே உருவெடுத்து வந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க எப்படி? நாங்க என்ன முட்டாளா? தம்பசாமி, நாளைக்கு சோக்கோட்டைக்கு போறாரு. இவர் தான் மல்லிக்கு வேறு. அவன் கிடக்கிறான் சுத்த காலி. யார பாத்துறா காலிங்கிற சுத்த போலி பசங்க. கையால் ஆகாத நீ ரெண்டு கைத்தடிகளை வச்சுட்டு ஊர்ல கலாட்டா பண்றியா? ராஜாடா பூஜா பசங்களா. என்ன மாத்த பேச போறான் பாத்தீங்களா? சும்மா விடு. அவன் அங்க பிடிக்கிறப்ப இந்த வீராப்பெல்லாம் காணோம். நான் கத்த வேண்டியிருந்தது. விடு, எங்க போயிட போறான் கவனிச்சுக்கிறேன். வண்டியை நிறுத்து. ஏண்டி வண்டியை நிறுத்த சொன்ன? ஏண்டி ராஜா ராஜாங்கிறிய அந்த ராஜாவை பத்தியா மல்லி ராணியோட இருக்கிறத? சும்மா இருங்கடி. இந்த வள்ளிய பத்தி போக போகதான் தெரியும். இருங்க வர. Come on, let's go. என்னடி மல்லி, கரகாட்ட தொழில விட்டுட்டு இப்ப மந்திரிக்கிற தொழில இறங்கிட்டியா? என்னடி கிண்டல் பண்றியா? இல்லையே, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, எவ்வளவு பேர் மந்திரிக்க வராங்க. பரவாயில்ல, இதையே கண்டினியூ பண்ணு. ஏன்னா உன் தொழில தான் சரியா வருமானம் கிடைக்கலையே. வள்ளி, தொழிலுன்னு இருந்தா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த கலையே விட்டுட முடியுமா? நான் அதுக்காக சொல்லலடி, நிரந்தரமா வருமானம் வராத இந்த தொழில ஏண்டி கட்டிக்கிட்டாளன்னு சொல்றேன். இத பாரு, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா என் தொழிலை மட்டும் குறை சொல்லாத. போடி, என்ன இருந்தாலும் உன் தொழில் ரோட்ல ஆடுறது தானே. வள்ளி, நீ என் சிநேகிதிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதையே வேறொருத்தி சொல்லி இருந்தா நாக்க அறுத்திருப்பேன். என் கரகாட்ட கலை தெய்வீகமானது. அப்படின்னா பரதக்கலை தெய்வீகமானது இல்லைங்கிறியா? தில்லை அம்பலத்துல பரதம் ஆடியதே அந்த எம்பெருமான் ஈசன் தானேடி. அந்த ஈசனோட போட்டி போட்டுக்கிட்டு ஆடினாலே மகேஸ்வரி, அவளோட கரகத்தை தாண்டி நான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். சரி விடு, கஷ்டப்படுறிய அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். பள்ளி, அவங்க நியாயம் அவங்களுக்கு தான் சொந்தம். எடை போட்டு பார்த்த நியாயம் தான் எல்லாருக்குமே சொந்தம். உன்னோட கலை உனக்கு பெருசு, என்னோட கலை எனக்கு பெருசு. எதுக்கு மவுஸ் அதிகங்கிறத காலம் பதில் சொல்லும். இப்பயும் அதை பத்தி பேசிக்கிட்டு நான் வரேன். சுபா, என்ன புழுக்கம். சீக்கிரமா ஒரு ஐஸ் ரூம் கட்டணும். கைகாலெல்லாம் விட்டு போயிருப்பா. டான்ஸ் ஆனது உன் பொண்ணு, உதவி பண்ணது நான். வாய் முடிக்கிட்டு வீசு. என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். கொஞ்ச நாள்லயே உங்க பொண்ணு கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சு. வாய மூடியா, தள்ளாட வாயா.
நாளே என் பொண்ணு கொடி கட்டிட்டான். நான் பாக்கலையோ, உட்கார்ந்த ஜனங்கள்லாம் எப்படி கை தட்டினாங்க. சில பேரு கை முறுக்கிடுச்சு. நீ இப்படி பேசி பேசியே காலம் தள்ளு. ஒரு வாரமா நீ இன்னும் பணம் கொடுக்கலையா? அம்பலம் கொடுக்கற பணத்தை நீ அமுக்குறியா? அதான் இவ்வளவு லேட்டா சங்கிலி. என்ன என்ன நினைச்சீங்க? இது என்ன பானை? அதுக்குள்ள என்ன இருக்கு? 4-5 யானை. இத சக்க கூட்டுறமா? இப்ப சொல்றேன், இனிமே இந்த லோடவட்ட வண்டியில எல்லாம் நாங்க வரமாட்டோம். என்ன ஆட்டம் ஆடுது என் பொண்ணு, மேடையில ஆடி வண்டியில ஆடி வீட்டுல வந்து எதே நினைப்புல இங்கேயும் ஆடுது. என்னையா காத்த காணா? வருது வருது வருது. அதனால இனிமே நாங்க வண்டியில வந்தா ரோட்ல போறவங்க எல்லாம் எங்களையே பாக்கணும். அவ்வளவு மீட்டத்துக்கு ஒரு வண்டி வேணும். ரோட்ல போறவங்க உங்களை பாக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, கார்பரேஷன் லாரியை கொண்டாந்து நிப்பாட்டிடுறேன். ஏயா எங்களை என்ன நான் இங்க நினைச்சியா? உனக்கு அதுல போய் தான் பழக்கமா? எனக்கு ஏங்க இந்த ஒம்பு? இப்பவே சொல்லுங்க, அம்பளம் சொல்லி வேற காக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன காரணம் சொல்லு? ஷவர்லைட், டாஸ், பெல்ஸ், பிளைமோட், டக்கோட்டா. டக்கோட்டா டக்கோட்டா ஆகாயத்துல பறக்கிறது இல்ல. நீ என்னமா டக்கோட்டா தகர கோட்டான்னுகிட்டு? அம்மா அது டக்கோட்டா இல்ல, டொயோட்டா. ஏதோ ஒரு தொட்டா. இந்த பாரு, இனிமே இந்த 500 ரூபாய்க்கு நாங்க ஆட மாட்டோம். 1000 ரூபாய் வேணா அம்பலத்துக்கு சொல்லிடு. 1500 ரூபாய் கான்ட்ராக்ட்ல ஜப்பானுக்கு கூப்பிட்டாங்க, நாங்க போயிடுவோம். ஜப்பானுக்கு போறீங்களா? ஆமா. அப்ப மூக்க கொஞ்சம் சப்ப பண்ணிட்டு போங்க. ஏன்? அப்படித்தான் ஜனங்க உங்களை எதிர்பார்ப்பாங்க. திமிருதான் உனக்கு. சரி நீ போய் ஏற்பாடு பண்ணு. சுபா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த அம்மாவுக்கு நீங்க தானே புருஷன். அதுல என்ன சந்தேகம்? உனக்கே முகத்துல மீச. அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? நீ ஏன் அதெல்லாம் கவனிக்கிற? நீ வீசு. உன்னையா சொன்னா? சுபா, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? கொஞ்சம் முதுகுதான் தேய்ச்சி விடுங்க. வெறும் கனவுதானா? ராஜா, ராஜா, என்ன ராஜா, உங்களை எங்க எல்லாம் தேடுறது தெரியுமா? என்ன தேடி நீங்க வரலாமா? ஊர் அம்பலக்காரர் மகன், ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன். ராஜா, உங்களை வீட்டு கூட்டிட்டு வந்து பேச வேண்டிய விஷயம் இல்லை. அதனாலதான் நானே உங்களை வழியை தேடி வந்தேன். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. புரியும்படியா சொல்றேன். ராஜா, உங்களை நான் என் வீட்டுல பார்த்ததுல இருந்து நான் என்னென்ன கனவுகள் கண்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா, நல்ல வேலை. கனவு தானே ராஜா? கனவு தானே சாதாரணமா சொல்றீங்களே, அந்த கனவே வாழ்க்கையிலும் நிஜமாகணும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க நீங்க சொல்றது? விளக்கமா சொல்றேன் ராஜா, நான் உங்களை மனமாற காதலிக்கிறேன். என்னங்க இது? காதலா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. எதிர்பார்த்து வரதுல சுகம் இருக்காதுங்க, எதிர்பாராம வரதுலதான் அலாதியான சுகமே இருக்கு. வள்ளி, யார்கிட்ட பேசுறேங்கிறது தெரியுதா? ராஜா கிட்டதான் பேசுறேன். அவர் எனக்கு என்ன உறவுங்கிறதும் உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிபன் கிட்ட வந்து இந்த வெட்ட வெளியில வெக்கம் கேட்டுத்தனமா காதலிக்கிறேன்னு கேக்குறியே. மல்லி, நான் அடக்கி பேச, நான் அடங்கிதான் பேசுறேன். நீ படிச்சவ, அவரும் படிச்சவரு. அவர்கிட்ட வந்து அடங்காப்பிடார்த்தனமா காதலிக்கிறேன்னு சொன்னா இப்படி இது உனக்கே நல்லா இருக்கா? என்னோட விருப்பத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கா? அதை விட 1000 மடங்கு உரிமை எனக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் என்னோட அத்தை மகன். அவர் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு உரிமை இருக்கு. அவர் எனக்கு தான் சொந்தம். பெரிய சொந்தம். இப்படி சொந்தம் கொண்டாடுங்க எத்தனையோ பேர் காதெல்லாம் தவிடு புடியா இருக்கு, தெரியுமில்ல? வேற யாருக்கும் ஆகிருக்கலாம். இது எங்க சொந்தம், பந்தம், உரிமை எல்லாமே இருக்கு. அது உனக்கு தெரியாது. மல்லி, ஏன் இந்த இடத்துல இப்படி தகராறு பண்ணிட்டேன்? அத்தா, சின்ன வயசுல இருந்து இருக்கிற உறவை இவ வந்து பிரிக்க பார்த்தா விட்டுருவேனா? நானும் சின்ன வயசுல இருந்தே இவரை பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். அப்படி இருக்க என்கிட்டயே சபதம் போடுறியா? பிரிச்சு காட்டுறேன். பிரிச்சு காட்டுவியா? அத்தா, இவகிட்ட என்ன பேச வேண்டி கிடக்கு. வாங்க போலாம். ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற? பெரிய அவமானமா போச்சுப்பா. அந்த கழுதைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி கொழுப்பா பேசுவா? எந்த கழுத? அதான்ப்பா,
அந்த கரகாட்ட கழுத. ஓ, மல்லிய சொல்றியா? ஆமா, உங்களுக்குள்ள என்ன ஆச்சு? ராஜா அவளுக்கு சொந்தமா. பார்த்தவன் தானே அவன், அவளுக்கு முறை மாப்பிள. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் ராஜாவை விரும்புறேன். அவரு தான் கல்யாணமும் செஞ்சுக்குவேன். என்னம்மா புரியாம பேசுற? நம்ம அந்தஸ்தன்னா அவன் அந்தஸ்தன்னா? அட போங்கப்பா, இந்த காலத்துல அந்தஸ்து பேசிட்டு. அவன் படிச்சவன், யோக்கியன், தைரியசாலி. என் தங்கையை எப்படி நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அம்மா, நீங்க சொன்னபடி பிரார்த்தனை செலுத்திட்டேம்மா. மகமாய் அருளால உனக்கு எந்த குறையும் வராதுமா. என்னடி இது, இந்த நாகரிகமான காலத்திலயும் இப்படி ஒரு கோலமா? மல்லி, இதெல்லாம் உன்னோட யோசனையா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட யோசனையை கேட்டதுனாலதான் அந்த பொண்ணோட நோய் குணமாயிருக்கு. ஆஹா, பிரமாதமான ஐடியா. அமெரிக்கா ரஷ்யாவில எல்லாம் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வராங்க. நீ என்னடா இந்த பொண்ண காட்டு மிராண்டித்தனமா அறகுறையா வேப்பனையை சுத்திட்டு வர சொல்லிருக்கிய? பள்ளி பழிக்காது, இது அம்மனுடைய பிரார்த்தனை. என்னடி பயமுறுத்துற? பழிச்சா என்ன ஆகும்? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். தனக்குன்னு வரும்போதுதான் தலைவலியோட அருமை தெரியும். தெரியும் போது பாத்துக்கலாம். வள்ளி, இது அம்மன் காரியம். தலையிடாத, போயிடு. மல்லி, சும்மா மிரட்டாத. நான் உன்ன மாதிரி கண்ட்ரி இல்ல. வள்ளி, நான் அடக்கி பேசு. நான் கண்ட்ரின்னா உள்ள இருக்காளே அவளும் கண்ட்ரி தான். மரியாதையா போயிடு. என் நாக்குல அனாவசியமா விழுந்துடாத. உன்கிட்ட என்னடி பேச்சு வேண்டியிருக்கு? பெரிய அனுசியா சாபம் கொடுக்க. யார் அனுசியா, யாரு சாபம் விட்டா? இப்போ எல்லாம் அந்த மல்லிதான். அவளா? திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க கதைய? என்ன நடந்தது? ஒண்ணு இல்லன்னு சும்மா இப்படி வந்தேன். அந்த மல்லி என்னடானா ஒரு பொண்ணுக்கு யோசனை சொல்லி கொடுத்து, அந்த பொண்ணு என்னடானா உடம்பெல்லாம் அரைகுறையா வேப்பனையை சுத்திட்டு வந்து நிக்குது. அத பத்தி பேசிட்டு வந்தேன். அம்மன் பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீயும் வேலை மனக்கிட்ட அவகிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிய. உனக்கும் வேற வேலை இல்ல, அவளுக்கும் வேற வேலை இல்ல. போ போ, வீட்டுக்கு போ. உருப்படியா ஏதாவது இருந்தா செய்ய. வந்து சேர்ந்திய லட்சுமி வந்துட்டா. நம்ம வீட்டை தேடி வந்துருச்சு. கொடுக்கிற தெய்வம் குறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. குடுத்துருச்சே, கொட்டிருச்சு. என்னடி உலகவியே பெரிய அம்பலம் கூப்பிடான்னு போனேன். என்ன சொல்றாரு தெரியுமா? என் ராமசாமி, என் மகா வள்ளியை நீயே கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாரு. கள்ளத்துக்கு போட்டானா? இங்க பாருங்க, அந்த வள்ளியை நம்ம ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ண போறோம். அப்பா, எனக்குன்னு பிறந்தவ மல்லி ஒருத்திதான். நான் அவளை விட்டுட்டு இன்னொருத்திக்கு புருஷனாக மாட்டேன். என்னடி இது? அப்படியா சொன்னா? ஆமாப்பா, என் காதால கேட்டேன். மல்லியை நினைச்சுக்கிட்டு வள்ளியை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். இதை இப்படியே விட்டோம், இது நம்ம கௌரவத்துக்கே இழுக்கு. அப்ப நம்ம கௌரவத்தை காப்பாத்துறோம்னா என்ன செய்யலான்ற? மல்லியோட அப்பன் பொன்னுசாமி வீட்டு அடமானம் வச்சு நமக்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனானே, முதல்ல அவனுக்கு ஒரு ஏல நோட்டீஸ் அனுப்புங்க. நீயே வக்கீல பார்த்து ஏல நோட்டீஸ் அனுப்பி வை. மல்லிய கதற கதற இந்த ஊரை விட்டே விரட்டணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். பொன்னுசாமி, பொன்னுசாமி, என்னங்க? இந்த வீட்டை கோர்ட்டார் ஏலத்துல விட போறாங்க. அதுக்கு நோட்டீஸ். ஏலமா? ஆமா, அம்பலக்காரர்கிட்ட நீங்க வாங்குற 10,000 ரூபாய் கடனுக்காக இந்த நோட்டீஸ். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கட்டலைன்னா இந்த வீடு ஏலத்துக்கு வந்து. அட கடவுளே, இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா?